ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆந்திர பிரதேசத்து மாநிலத்தில் அமைந்துள்ள சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதிக்கு அருகில் எழுந்தருளி இருக்கும் காளஹஸ்தி திருக்கோவில இன்னைக்கு நாம தரிசிக்க உள்ளோம். இங்கு எழுந்தருளி இருக்கும் அம்பிகை ஞான சுந்தரி, ஞான பிரசுராம்பிகை, ஞான பூங்கோதை மற்றும் ஞானாம்பிகை என்ற திருநாமத்தை கொண்டுள்ளார். இறைவன் காளஹஸ்திநாதர். தலவிருஷம் மகிழ மரம், தீர்த்தம் பொன்முகலி என்று அழைக்கப்படும் ஸ்வர்ண முகி நதி தீர்த்தம். இத்தலத்தில் சதி தேவியின் வலது தோள் பகுதி விழுந்த தலமாக போற்றப்படுகிறது. இத்திருத்தலம் சிவபெருமானின் பஞ்சபூத திருத்தலங்களில் வாயுஸ்தலமாக வணங்கப்படுகிறது. மேலும் இது சர்ப்ப தோஷ பரிகார ஸ்தலமாகவும் போற்றப்படுகிறது. பிரம்மதேவர் 4 யுகங்களிலும் இந்த இடத்திலேயே தங்கி காளத்தீஸ்வரரை வழிபட்டதாக புராணங்கள் தெரிவிக்கிறது. அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் ஆகிய மூவரும் தேவார பாடல் பாடிய திருத்தலம். நக்கீரர் கைலை பாதி காளஹஸ்தி பாதி என்று 11ஆம் திருமுறையில் இத்தல பெருமையை விளக்கியுள்ளார். இத்தலத்துல முச்சுகுந்தன், பாரத்வாஜ முனிவர், சிவகோசரியார், கண்ணப்ப நாயனார், ஆதிசங்கரர், அர்ஜுனன் ஆகியோர் சிவபூஜை செய்து இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு உள்ளார்கள். இப்போ தலபுராணத்தை பார்க்கலாம். இங்கு சுயம்புவாக வீற்றிருக்கும் சிவபெருமான் மீது பக்தி கொண்ட ஒரு பாம்பு தினமும் பூமியில் இருந்து உயர்ந்த கற்களை கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை செய்தது. லிங்கத்தின் மீது பக்தி கொண்ட ஒரு யானையும் தினம் இங்கு வந்து பூஜை செய்தது. பாம்பு தன் பூஜையை செய்துவிட்டு சென்றதும் யானை அங்கு வரும். இறைவன் மீது கற்கள் இருப்பதை பார்த்து அதை அப்புறப்படுத்திவிட்டு தன் தும்பிக்கையில் கொண்டு வந்த நீரை இறைவன் மேல் அபிஷேகம் செய்து அருகில் உள்ள மலர்களை மற்றும் வில்வ இலைகளை வைத்து சிவலிங்கத்துக்கு யானை பூஜை செய்தது. தினமும் தான் கொண்டு வந்த பூஜிக்கும் கற்களை அப்புறப்படுத்துவது யார் என்பதை அறிய நினைத்த பாம்பு ஒரு நாள் தன் பூஜையை நிறைவு செய்து பின் அவ்விடத்திலேயே காத்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்துல அங்கு வந்த யானை வழக்கம் போல கற்களை அகற்றிவிட்டு தான் கொண்டு வந்த நீரினால் அபிஷேகம் செய்தது. இதனால் கோபம் கண்ட பாம்பு யானையின் துதிக்கை வழியாக அதன் தலைக்குள் புகுந்தது. பாம்பின் விஷம் ஏறி தவித்த யானை சிவலிங்கத்தை அணைத்தபடி அந்த இடத்திலேயே தன் உயிரை விட்டது. யானையின் தலைக்குள் இருந்த பாம்பும் உள்ளே நசுங்கி உயிரிழந்தது. அந்த இரு ஜீவனுக்கும் இறைவன் முக்தியை அருளிய ஸ்தலம். இதே போல சிவபெருமான் மீது பக்தி கொண்ட சிலந்தி ஒன்று கூரை இல்லாமல் கீழே சிவபெருமான் வெயிலிலும் மழையிலும் வாடுகிறார் என்று எண்ணி தினமும் சிவலிங்கத்தின் மேலே தன் எச்சிலை கொண்டு கூரையாக வலை பின்னி தன் பக்தியை வெளிப்படுத்தியது. ஆனால் வேகமாக காற்றடிக்கும் போது அந்த சிலந்தி நூல் அருந்து போகும். அவற்றை மீண்டும் கட்டும். ஒரு சமயம் சிலந்தி கட்டிய நூல் பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த தீபத்தின் சுடரால் எரிந்து சாம்பலாகியது. அதனால் கோபம் கொண்ட சிலந்தி எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை விழுங்கச் சென்றது. சிலந்தியின் பக்தியை கண்ட சிவபெருமான் சிலந்தி முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க சிலந்தியும் மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று கேட்டது. உடனே சிலந்தியை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொண்டார் ஈசன். இந்நிகழ்வுகளை உணர்த்தும் விதமாக இத்தலத்தில் சிவபெருமானின் திருமேனியின் கீழ் பாதத்தில் யானையின் தந்தங்கள், நடுவில் பாம்பு, பின்புறம் சிலந்தி ஆகியவற்றை நாம் காணலாம். சீ என்றால் சிலந்தி, காளம் என்றால் பாம்பு, அத்தி என்றால் யானை. இம்மூன்றும் சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைந்த இடம் என்பதால் இத்தலம் ஸ்ரீகாளஹஸ்தி என்ற பெயர் பெற்றது. இதுவே நாளடைவில் திருக்காளஹஸ்தி என்றும் திருக்காளஹஸ்தி என்றும் போற்றப்படுகிறது. இங்கே வீற்றிருக்கும் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தம். முதலாம் ராஜேந்திர சோழன் 11ஆம் நூற்றாண்டில் இக்கோவிலை புதுப்பித்து கட்டினார். குலோத்துங்கனின் ஆட்சி காலத்துல தெற்கு நோக்கிய நுழைவு வாயிலில் அமைந்துள்ள அழகிய கோபுரங்கள் கட்டப்பட்டது. பல சோழ பேரரசர்கள் இக்கோவிலுக்கு பல மானியங்களை தந்ததற்கான கல்வெட்டுகளை நாம் காணலாம். இப்பகுதியை ஆண்ட ரெட்டி ஆட்சியாளர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்கள் இக்கோவிலுக்கு பல தொண்டுகளை செய்துள்ளார்கள். இக்கோவிலின் பிரதான கோபுரம் 1.5 அடி அஸ்திவாரத்துல 120 அடி உயரத்துல கிருஷ்ணதேவராயரால் 1516ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. ஆனால் 2010 இது இடிந்து விழுந்தது. பின் ஆந்திர அரசாங்கத்தால் ராஜகோபுரத்தை அதே இடத்தில் அசல் வடிவத்தில் புனரமைக்கப்பட்டு 2017 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இக்கோவில் பற்றி மேலும்
பல அரிய தகவல்களையும் இங்கே எழுந்தருளி இருக்கும் அம்பிகையின் பெருமைகளையும் அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.